Hi friends, welcome back to my channel. என்னடா அக்கவுண்ட்ஸ் சேனலில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு எழுதி வச்சுருக்காங்களே நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. எஸ், இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற டாபிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். இந்த வீடியோ நான் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் வந்து என்னோட சன்னு தான். அவனுக்கு இப்போ ஆஃபியல் எக்ஸாம் நடந்துட்டுருக்கு. அவனுக்கு அந்த மேக்ஸ் எக்ஸாமில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போர்ஷன்ஸ் வரும் இல்லையா, அது வந்து இந்த 3 கான்செப்ட் எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குதுன்னு சொன்னான். ஸோ இதை கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க சொல்லும்போது எனக்கு ஐ தாட் ஆஃப் டூயிங் திஸ் வீடியோ. ஓகே, இது உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாருக்குமே இப்போ ஆஃபியல் எக்ஸாம் நடந்துட்டுருக்கும். இஃப் நாட் ஆஃபியலினா கூட ஆனுவல் எக்ஸாமில் கண்டிப்பாக இந்த போர்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3 கான்செப்ட், அதாவது மீன், மீடியன் அண்ட் மோட், இந்த 3 கான்செப்டை நீங்கள் இன்னும் கிளாரிட்டியாக எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மீனை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். மீன் அப்படின்னா மீனுக்கான இன்னொரு பேர் வந்து ஆவரேஜ். ஆவரேஜ் அதோட நிக் நேம்னு வச்சுக்கோங்களேன். வாட் இஸ் ஆவரேஜ்? ஆவரேஜ் வந்து அதாவது டோட்டல் ஆஃப் ஆல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க. உங்கள் ரிப்போர்ட் கார்டில் மேம் ஒரு டோட்டல் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த டோட்டல் ஃபார் எக்ஸாம்பிள் 450ன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எத்தனை சப்ஜெக்ட் எழுதிருக்கீங்க? 5 சப்ஜெக்ட் எழுதிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் 450 உங்களோட டோட்டல் மார்க்ஸ், எல்லா சப்ஜெக்ட்ஸோட டோட்டல் சேர்த்து 450 டிவைடட் பை நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட், அதுதான் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். வாட் இஸ் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் ஐட்டம்ஸ் ஹியர்? இங்கே நான் மீன் பண்ணுறது நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸை மீன் பண்ணுறேன். ஸோ நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் எனக்கு 5, அதனால என்னோட கீழே அந்த டிவைடட் பை போடுற அந்த நம்பர் வந்து 5. So 450 total divided by number of items, that is nothing but 90. So 90% is my average. Okay, இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ உங்களுக்கு ஆக்சுவலா சம்ல எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, say for example 1 3 7 9 10 இப்படி கொடுத்திருக்காங்கன்னு வெச்சுக்கோங்களேன். find the mean சொல்றாங்க, மீனை கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா அப்ப என்ன பண்ணுவோம்னா, இதோட டோட்டல் போடணும். இதோட டோட்டல்னா என்ன அர்த்தம்? 1 plus 3 plus 7 plus 9 plus 10 divided by என்ன போடுவேன்? 1 2 3 4 5 5 நம்பர்ஸ் இருக்கு. சோ 5 இத டோட்டல் பண்ணனும். divided by number of items 1 2 3 4 5 மொத்தம் எனக்கு 5 ஐட்டம் இருக்குது. அந்த 5 தான். So 4 4 plus 7 11 11 plus 9 20 20 plus 10 30. So 30 divided by 5 is 6. So my mean would be 6. என்னோட mean, it is nothing but average. Average na total of all the items divided by number of items. இது சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இப்படி சொல்றேன். உங்களுக்கு இந்த மீன் கான்செப்ட் வந்து ஓரளவு உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னும் டீப்பரா மீன் கான்செப்டை தனித்தனி வீடியோஸ்ல பார்க்கலாம்.